வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இட்லிக்கு போடுறது. இட்லிக்கு வந்து நிறைய வீடியோ நம்ம போட்டாச்சு மெஷர்மெண்ட்டு. இது வந்து இந்த வியாபாரத்துக்காக சேல்ஸ் பண்ணுறவா எனக்கு சொன்னது ஒரு மெத்தடு. இந்த அளவுக்கு போடுவாவா அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நான் செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்தது. இப்போ அதை உங்களுக்கு போடலான் இருக்கேன். வியாபாரத்துக்கு போடுறவா என்ன அளவு போடுவேன்னா 8 புழுங்கரிசி. இந்தமாரி குட்டை குட்டையாக இருக்கும் அரிசி. இட்லி புழுங்கரிசின்னு 8, ஏதாவது வேணாலும் நீங்கள் 8 போட்டுக்கலாம். ஓரளவு உளுந்து, இந்தமாரி முழு உளுந்து ஓரளவு. இது வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம். இதுதான் இது வந்து வியாபாரத்துக்காக போடுற அளவு. இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசியை தனியாக அரைச்சிடணும், வெந்தயத்தை தனியாக நல்லா ஓட ஜலம் தெளித்து அரைக்கணும். அதுக்கப்புறம் அதிலேயே உளுந்தையும் போட்டு நல்லா ஓட அரைச்சி நல்லா மாவை ஃப்ளப்பியாக எடுக்கணும். எடுத்த உடனே காட்டுறேன். இப்போ நான் வந்து அரிசி அரைச்சிட்டேன். பிஸ்னஸ்க்கு வியாபாரத்துக்கு அரைக்கிற மெத்தடில் போட்டு நான் அரைச்சிட்டுருக்கேன். இப்போ அரிசி அரைச்சிட்டு இதை வழிக்க போகிறேன். இப்போ நான் அரிசி அரைச்சி வழித்து எடுத்துட்டேன். இதில் இன்னொன்று சொல்கிறேன், இதே மெஷர்மெண்ட்டு போட்டுக்கோங்க. ஆனால் எது ஊற வச்சாலும் குறைஞ்சது ஒரு 5 hours நல்லா ஊறணும். ஊறி அரைச்சா தான் மாவு நல்லா காணும். ஈஸியாக சக்குன்னு அரைக்க முடியும். ரொம்ப நேரம் கிரைண்டர் ஓடாது. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு அரைக்கிறதா இருந்தால் ஒரு 2 அழகு வெள்ளை அவல் அதை எடுத்து நல்லா நனைச்சி வச்சுட்டு அதையும் இந்த அரிசியோடய சேர்ந்தாப்பில் வச்சு போட்டு அரைச்சி எடுங்கோ. இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாரி வரும். இன்னொரு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அவல் வேண்டாம். அதே 2 அழகு ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுருங்கோ. மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது கிரைண்டரில் அரிசியோடு தூக்கி போட்டு ஒன்றா அரைங்கோ. அந்தமாரி அரைச்சி வந்தேனாலும் இட்லி நல்லா ஒயிட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 10 கொட்டமுத்து இருக்குது. கொட்டமுத்து நல்லா கடையில் வாங்கி வச்சுட்டு, இல்லை ஆற்றுல விளைஞ்சி வயல் இருக்கிறவங்களுக்கு விளைஞ்சி வந்ததுன்னா அதை நல்லா நசுக்கிட்டு உள்ள பருப்பு இருக்கும் வெள்ளை கலரில், அதை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு அதை உளுந்தோட சேர்த்து போட்டு அரைச்சி எடுப்பா. அதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. பிஸ்னஸ்க்கு அரைக்கிறவா அந்தமாரியும் பண்ணுவா. இப்போ நான் இந்த வெந்தயத்தை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ கிரைண்டரில் ஊற வச்ச வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை அப்படியே கொட்டிட வேண்டியதான். வெட்டிட்டு இதை நல்லா ஃப்ளப்பியாக அரைக்கணும். வட விட்டு ஃப்ளப்பியாக அரைக்கணும். ஆரம்பத்திலே ஜலம் தெளிக்கக்கூடாது. ஓட ஜலம் தெளித்து அரைக்கணும். நான் இப்போ வந்து கிரைண்டரில் நமக்கு வெந்தயம் ஓடின்னு இருக்கா, அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், டைம் சேவ் பண்ணலாம், கரண்ட்டும் மிச்சமாகும். ரெண்டும் இருக்குது. இப்போ நான் என்ன, இந்த உளுந்து ஊற வச்சேன் இல்லையா, இதை வந்து நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி விடலான்னு இருக்கேன். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெந்தயம் நல்லா ஃப்ளப்பி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மிக்சியில் அரைச்சி இந்த உளுந்தை தூக்கி அந்த கிரைண்டரில் கொட்டி நல்லா ஓட விடலாம். எது வந்தாலும் நல்லா ஒரு 5 மணி நேரம் அரிசி, உளுந்து, அவல், ஜவ்வரிசி, வெந்தயம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் ஒரு 5 hours ஊற வச்சுட்டேன்னா டக்குன்னு அரைப்பட்டுடும், வேலையும் முடிஞ்சிடும். இப்போ அதை நான் அரைச்சி வந்துட்டு காட்டுறேன். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. அதுக்கெல்லாம் இவ்வளோ ஃப்ளப்பியாக இருக்குன்னு. இப்போ வெந்தயம் அதில் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் இந்த உளுந்து அதில் தூக்கி கொட்டி நல்லா ஃப்ளப்பியாக அரைக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோன்னு அதோட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பாத்திரத்தில் பொங்கி வராமல் இருக்கிற அளவுக்கு அரைக்கி கொட்டி எடுத்து வச்சிடணும். மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் துணி போட்டோ இல்லை எண்ணெய் தடவை தட்டிலையோ இட்லியை வாக்கலாம். தோசை வாக்குறாங்க, அந்த மாவு கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் ஜலத்தை விட்டு காய்ச்சிட்டு தோசை வாக்கலாம். இப்போ எல்லாம் அரைச்சி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, பயத்தம்பருப்பு தோசைக்காக ஊற வச்சுருக்கோம். இது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, பயத்தம்பருப்பு ஒரு அழகு, பச்சரிசி விழாக்கு, புழுங்கரிசி விழாக்கு 3 தனித்தனியாக ஊற வச்சுருக்கோம். அரைக்கும் போது ஃபஸ்ட்டு பயத்தம்பருப்பை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 அரிசியும் போட்டு ஒன்று நல்லா அரைச்சி நல்லா மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் வாக்கணும். அதை அரைச்சிட்டு இப்போ நான் மாவு அரைச்சி வச்சுட்டேன், கரைச்சி வச்சுட்டேன். உப்பு போட்டு காலம்பரை பார்ப்போம் எப்படி பொங்கி வந்திருக்கு என்னங்கிறத. இப்போ நம்ம இந்த 2 பாத்திரத்துலேயும் மாவை ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக. இது கொஞ்சம் பொங்க ஆரம்பிச்சு விட்டு, இது இன்னும் பொங்கி வரல. வந்த உடனே பார்க்கலாம்.
இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு செய்கிறதுக்கு எப்படி மாவு அரைக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக ஒருத்தர் கேட்டிருந்தா, அதனால தான் நான் இந்த ரெசிபி போட்டேன். இப்போ வந்து மாவு பாருங்க எவ்வளோ ஜம்முன்னு பொங்கி வந்திருக்குன்ட்டு. நீங்கள் இப்படியேவும் எடுத்து விடலாம், நல்லா ஒரு கலக்கிட்டும் விடலாம். இந்த பாருங்க இப்படி கலக்கியும் விடலாம். நான் எப்போவுமே நல்லா மேலேருந்து அடி வரைக்கும் கலக்கிட்டு தான் விடுவேன். இதையே நீங்கள் தோசைக்கு வாக்கணுன்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் ஜலத்தை விட்டுன்ட்டு நீங்கள் வாக்கலாம். இப்போ நம்ம எப்போவுமே ரெண்டாவது இட்லி பானையில் நீங்கள் ஜலம் வைக்கும்போது அந்த ஜலம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் அந்த இட்லி தட்டில் இட்லியை விட்டு இப்போ தூக்கி வைக்கணும். வச்சேன்னா அந்த இட்லி சாஃப்டாக வரும். இல்லை நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு நல்லா நிறைய ஒட்ட மாவு உளுந்தெல்லாம் போட்டு அரைச்சிருந்தா கூட அந்த ஜலம் இட்லி பானையில் இருக்கிற ஜலம் கொதிக்காமல் நீங்கள் இந்த இட்லி பானையை தூக்கி வச்சுட்டு வேலை ஆகணும் அப்படின்னு வச்சுட்டேன்னா இட்லி சாஃப்டாக வராது. இது இந்த இட்லிக்குன்னே சொல்லலை, எந்த இட்லி பார்த்தாலும் இதுதான் ப்ரிப்பரேஷன் மெத்தட். இப்போ நான் இதை வந்து இட்லி பானையில் தூக்கி வச்சிடுறேன். இப்போ இதை தூக்கி வச்சாச்சு. இது 8 நிமிஷம் ஷார்ப்பாக 8 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ இது வெந்த உடனே நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ நம்மளோடது 8 நிமிஷம் ஆகிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஜம்முன்னு வந்துருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு தட்டில் போடுவோம். இந்தமாரி ஒரு கப்பில் ஜலத்தை வச்சுக்கணும். வச்சுண்டு இந்தமாரி ஒரு இலக்கண்டியெல்லாம் எடுத்து அதில் போடணும். அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாரி வந்துருக்கு பாருங்க இட்லி. பார்த்தீங்களா இவ்வளோ பஞ்சு மாரி இருக்குது. இந்த பாருங்க இதேமாரி எல்லாத்தையும் எடுத்துட்டு சரிங்க. நீங்களும் இதேமாரி பிஸ்னஸ்க்கு பண்ணுற மாரி பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மெத்தடில் பண்ணினா இதேமாரி சூப்பராக வரும். பண்ணும்போதே நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதேமாரி நீங்களும் பண்ணுங்க. எப்படி வந்தது என்னன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.